Hello all, 7th standard science bookல இருக்க யூனிட் 1 மெஷர்மெண்ட் டாபிக்ல ஏரியா வரைக்கும் இருக்கிற கான்செப்டை பார்ப்போம். உங்க ரெஃபரன்ஸ்க்காக டெக்ஸ்ட் புக்ல இருக்க போர்ஷன்ஸ் எல்லாம் பார்ட்டாக கிளிப் பண்ணி நான் இந்த பேஜில் போட்டிருக்கேன். இன்கேஸ் இந்த டெக்ஸ்ட் ரொம்ப கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஆக்சுவலாக மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா அளவுகள் அப்படின்றது அர்த்தம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நிறைய பொருளோட விதவிதமான அளவுகள்லாம் எப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்கன்னா எவ்வளோ கிலோ கொடுத்து வாங்குறீங்க, வெஜிடபிள்ஸ் எவ்வளோ கிலோக்கு வாங்குறீங்க, பால் எவ்வளோ லிட்டர் பால் வாங்குறீங்க, இது எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? இன் டே டு டே லைஃப் வி மெஷர் மெனி திங்ஸ் சச் as weight of fruits, vegetables and food grains, volume of liquids, temperature of the body, speed of the vehicles, etc. Quantities such as mass, weight, distance, temperature, volume are called physical quantities. A value and a unit are used to express the magnitude of a physical quantity. ஒரு physical quantityயை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு வேல்யூவும் ஒரு யூனிட்டும் வேணும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காய்கறி கடைக்கு போயிட்டு 5 கிலோ வெங்காயம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அந்த 5 கிலோ அப்படிங்கிறது 5 கிலோவில் 5ங்கிறது வேல்யூ, கிலோங்கிறது யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள், let us assume that you walk 2 km every day. In this example, 2 is the value and kilometer is the unit used to express the magnitude of distance, which is a physical quantity. In this lesson, we are going to study about fundamental quantities, derived quantities such as area, volume and density, and measurement of larger quantities. ஸோ என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸும் டிரைவ்ட் குவான்டிட்டிஸும் இந்த யூனிட்டில் படிக்க போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஜென்ரலாக ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்ட் குவான்டிட்டியாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். A set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities are known as fundamental quantities. நார்மலாக ஃபண்டமெண்டல்னாலே பேசிக். ஸோ இப்போ ஒரு குவான்டிட்டியை வேறு எந்த குவான்டிட்டியாலையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் லென்த்து, மாஸு, டைமு, இது எல்லாமே. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ், அதோட யூனிட்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ், இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா லென்த், mass, time, temperature, electric current, amount of substance and luminous intensity. Length ஓட fundamental unit மீட்டர், அதோட சிம்பிள் m நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். mass ஓட fundamental unit கிலோகிராம், kgன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். time ஓட fundamental unit செகண்ட், s. temperature ஓடது கெல்வின், k. electric current ஓடது ஆம்பியர், a. amount of substanceன்றது மோல், MOL. luminous intensity வந்து கேண்டலா, CD. இவ்வளோதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இப்போ டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னா என்னன்னு பார்ப்போம். டிரைவ்டு அப்படின்னாலே அது எதிலோ இருந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மீனிங் நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஆல் other physical quantities which can be obtained by multiplying, dividing or mathematically combining the fundamental quantities are known as derived quantities. So ஒரு 2-3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ இல்லை மேத்தமெட்டிக்காக எப்படியோ கம்பைன் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணுறது தான் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் சொல்கிறாங்க. டிரைவ்டு குவான்டிட்டியோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தா ஏரியா, வால்யூம். அதோட கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ்லாம் டிரைவ்டு யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே நம்ம எப்படி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட யூனிட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் சொல்கிறோமோ இங்கே டிரைவ்டு குவான்டிட்டியோட யூனிட் டிரைவ்டு யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். Some of the examples of desired quantities உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஏரியா. ஏரியாவோட ஃபார்முலா லென்த் இன்டு பிரெத். ஸோ அதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். வால்யூம் வந்து லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட், மீட்டர் கியூப். ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம், ms to the power of -1. பவர் வந்து ப்ளஸில் இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். இங்கே டிஸ்டன்ஸ் பை டைம் டிவிஷனில் இருக்கிறதுனால எஸ்ஸோட பவர் -1ல் இருக்குது. Next, electric charge equal to electric current into time, C. C வந்து coulomb, unit of electric charge. Next, density ஓட formula mass by volume. So, kg m power -3.
வால்யூமோட யூனிட் என்ன நம்ம ஆல்ரெடி தெரியும், மீட்டர் கியூப். இங்க டினாமினேட்டர்ல மாஸ் பை வால்யூம் இருக்கிறதுனால m⁻³ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. First derived quantity area பத்தி பார்ப்போம். Area is a measure of how much space is there on a flat surface. ஸோ ஒரு flat surfaceல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம calculate பண்றோட measurement தான் area. The area of a plot of land is derived by multiplying its length and breadth. ஸோ இப்போ ஒரு லேண்டோட plot எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதோட லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த ஏரியா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். The unit of the area is square meter. Area is a derived quantity as we obtain it by multiplying the fundamental physical quantity length. So fundamental physical quantity length, breadth எல்லாமே lengthல தான் வந்து சேரும். அதுல இருந்து நம்ம derive பண்றதுனால area வந்து ஒரு derived quantityன்னு சொல்றாங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், பார்த்தாலே புரியும். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் ஈச் ஹேவிங் சைட் ஆஃப் 1 மீட்டர். ஸோ 10 ஸ்கொயரு ஒன்றுத்துக்கும் ஒரு மீட்டர் சைடு இருந்ததுன்னா அதோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்கொயருக்கு கண்டுபிடிப்போம். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைடு இன்டு சைடு. ஸோ 1 மீட்டர் இன்டு 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் மீட்டர். அப்போது ஒரு ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயர் மீட்டர்னா 10 ஸ்கொயர்ஸ்க்கு இன்டூ 10 ஸ்கொயர் மீட்டர். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பர்ஃபெக்டாக ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிப்போம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். The area of regularly shaped objects can be calculated using the relevant formulae. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர், நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள். ஸ்கொயரோட ஏரியா சைடு இன்டு சைடு a into a is equal to a square. ரெக்டாங்கிளோட ஏரியா லென்த் இன்டு பிரெத் l into b. சர்க்கிளோட ஏரியா பை இன்டு ரேடியஸ் ஸ்கொயர் தட் இஸ் பை ஆர் ஸ்கொயர். பைங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூவை 22/7ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை 3.14ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ஃபார் ஏரியா இஸ் half into base into height that is half BH. இதுக்கு முன்னாடி ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். இப்போ ஏரியா ஆஃப் irregularly shaped objects பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஷேப்புமே ரெகுலராக இந்த பர்ஃபெக்ட் ஷேப்பில் தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சிலதெல்லாம் ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லீவ்ஸு, மேப்ஸு, ஸ்டிக்கரு, ஃப்ளவர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நம்ம ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். In our daily life, we encounter many irregularly shaped objects like leaves, maps, stickers of stars or flowers, peacock feather, etc. The area of such irregularly shaped objects cannot be calculated using any formula. How can we find the area of these irregularly shaped objects? We can find the area of these figures with the help of a graph sheet. The following activity shows how to find the area of irregularly shaped plane figures. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் irregularly shaped ஆப்ஜெக்ட்ஸை கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது. நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இன்னுமே கான்செப்ட் நல்லா புரியும். Take a leaf from any one of the trees. Place it on a graph sheet and draw the outline of the leaf with a pencil. Remove the leaf. You can see the outline of the leaf on the graph sheet. எந்த மரத்துலேருந்து வேணாலும் ஏதாவது ஒரு இலை எடுத்துக்கோங்க. அந்த இலையை கிராஃப் ஷீட் மேலே வைங்க. கொஞ்சம் சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. அந்த லீஃப் ஃபுல்லாக கிராஃப்குள்ளே கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த லீஃபோட இது அவுட்லைனை வரைஞ்சிக்கோங்க. ஒரு பென்சில் வச்சு வரைஞ்சிட்டு அந்த லீஃப் எடுத்துருங்க. ஸோ தட் இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த லீஃப் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி மேப் மேலேயும் இப்போ நீங்கள் கிராஃப் மேலேயும் நீங்கள் இப்போ வரைஞ்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Now count the number of whole squares enclosed within the outline of the leaf. Take it as m. ஸோ இப்போ நீங்கள் உள்ளே ஷேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் ஃபுல் ஸ்கொயராக எத்தனை கவர் ஆகிருக்கோ அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி எம்ன்னு நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன். Then count the number of squares that are more than half. Take it as n. ஸோ பாதியை விட கொஞ்சம் அதிகமாக ஏதாவது பாக்ஸஸ் கவர் ஆகிருக்கு, ஃபுல்லாக இல்லை பாதியும் இல்லை
கொஞ்சம் முக்காவாசி கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அந்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ணிட்டு n நோட் பண்ணிக்கோங்க. Third, next count the number of square which are half of a whole square. Note it as p. So exactly half மாதிரி இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணி p ன்னு நோட் பண்ணிக்கோங்க. Finally, count the number of squares that are less than half. Let it be q. இப்போ லாஸ்டா half விட எதெல்லாம் கம்மியா இருக்கோ அது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி q ன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ m, n, p, q இந்த 4 values நம்ம கிட்ட இருக்கு. Now, the approximate area of the leaf can be calculated using the following formula. என்ன formula சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம். Approximate area of the leaf is equal to approximateனாலே தோராயம்னு அர்த்தம். நம்ம பர்ஃபெக்டா இவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு ஸ்பேஸ்ல கவர் ஆயிருக்கு நம்ம கண்டுபிடிக்கல. ஹாஃப் விட அதிகமா இருக்கு ஹாஃப் விட கம்மியா இருக்குன்னு பார்த்ததுனால அப்ராக்சிமேட் ஏரியா தான் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்ராக்சிமேட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு m பிளஸ் 3/4 இன்டு n பிளஸ் 1/2 இன்டு p பிளஸ் 1/4 இன்டு q ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு வந்திருக்க நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி லாஸ்ட்ல ஏரியா ஆஃப் த லீஃப் எவ்வளோ ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கண்டுபிடிங்க. This method can be used to find the area of regularly shaped figures also. In the case of square and rectangle, this method gives the measured area accurately. This method can be used to calculate the area of any irregularly shaped plane figures. So இந்த மெத்தட் irregular shape மட்டும் இல்லை ரெகுலர் ஷேப்பான ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இன்னுமே பார்த்தா ஸ்கொயர் ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்ணனா பர்ஃபெக்டாக வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அக்யூரேட் வேல்யூவும் வரும்ன்ட்டு. This method can be used to calculate the area of any irregularly shaped plane figures. ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்க பிளேன் ஃபிகர் என்ன இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்தாலும் அதை இந்த கிராஃபிக்கல் மெத்தட் வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஏதாவது இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.